ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்போவுமே கிச்சனை நீட்டாக வச்சுருக்கிறத தாங்க காமிக்கிறாங்க. அவங்க அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இதெல்லாம் யோசிப்பேங்க. ஆனால் நான் சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்னோடய கிச்சன் இப்படி தாங்க இருக்குது. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் கிளம்ஸி கிச்சனை தாங்க காமிச்சிருக்கேன். ஆமாங்க, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனை பார்த்தா இப்படி தான் இருக்குது. இதை நான் எப்படி சுத்தம் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது தண்ணி வச்சுருக்கேங்க இந்த குண்டானில், வெந்நீர். ஏன்னா நாங்கள் ஆரோ வாட்டர்லாம் போடுற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி கிடையாது. இந்த பக்கெட்டில் தண்ணி, இதை மாதிரி நிறைய பாத்திரங்களில் நான் தண்ணி வச்சுருக்கேன். இது கொள்ளிடம் தண்ணிங்க. அடுத்த தெருவில் வரும். அதை பிடிச்சிட்டு வந்து தான் நாங்கள் ஊற்றி வச்சுப்போம். அதுக்கப்புறம் அதில் சமையலும் குடிக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் அதை யூஸ் பண்ணுவோம். எங்கள் ஏரியா ஃபுல்லாக காவி தண்ணி தாங்க. அதனால் நாங்கள் இந்த கொள்ளிடம் வாட்டரை வாங்கிட்டு வந்து சமையலுக்கும் பிடிச்சிட்டு வந்து சமையலுக்கும் குடிக்கிறதுக்கும் வச்சுப்போம். அதில் தான் நான் வெந்நீர் போட்டு வச்சுப்பேன். வெந்நீரை குடிப்போங்க, ஆற வச்சும் சரி, இல்லை சூடாக வேணும்னா விதன்னு வச்சுப்போம். இது பாத்திரம்லாம் கழுவி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து நம்ம கூடையில் வச்சுட்டு எந்தெந்த பொருள் எடுத்தோமோ அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு கிச்சனை ஃபஸ்ட்டு துடைச்சி விட்டுருணுங்க. அப்போ தான் நம்ம திரும்ப மறுபடியும் வேலைக்கு போயிட்டு பார்க்கக்குள்ள நமக்கு ஒரு மலப்பு தெரியாது. நான் இப்போ கிச்சனெல்லாம் துடைச்சிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப டீப் க்ளீன் இல்லைங்க, சும்மா பெரும்படியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி தான் துடைச்சிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம திரும்ப ஈவினிங் வந்தோம்னா அதுக்கப்புறம் உள்ள வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கணும். அதனால் போக்குள்ளே இதெல்லாம் முடித்து வச்சுட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் மனசுக்குள்ளே ஒரு ஓரத்தில் ஐயோ இவ்வளோ வேலை கிடக்குதே, வீட்டுக்கு போனால் இவ்வளோ வேலை செய்யணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயும் நம்மளால் சரியாக வேலை பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தவிர்க்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணிட்டு போவேங்க. எப்பொழுதுமே சரி, என்னால் ரொம்ப முடியல அப்படிங்கக்குள்ளே தான் அப்படியே வச்சுட்டு போயிடுவேன். அது தவிர அரிசி உளுந்து ஊற வச்சுருக்கேங்க. கொத்தமல்லி சம்பா அரிசி தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதை தான் நான் இட்லிக்கு ஊற வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் அமாவாசை, கிருத்திகை இதை மாதிரி விரதங்கள்லாம் வந்துட்டுனா கொஞ்சம் நமக்கு இட்லி மாவு இருந்தால் தான் சரியாக வருங்க. இப்போ கூடையில் இருக்க பாத்திரத்தெல்லாம் அந்தந்த இடத்துல வைக்கிறேன். ஏற்கனவே கழுவி வச்சது திரும்ப கழுவி நான் டேபிள் டாப் மேலே வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து கூடையில் வச்சிடுறேங்க. காய வச்சதுக்கு அப்புறம் தானே எடுத்து அந்தந்த இடத்துல அசம்பிள் பண்ண முடியும். என்கிட்ட மாடுலர் கிச்சன் இல்லை தான், இருந்தாலுமே அந்த கடப்பாக்கல் தான் போட்டிருக்கேன். அதெல்லாம் புள்ளி விழுந்துருங்க தண்ணி பட்டுதுன்னா. இருக்கிற இடத்த நம்மளால் என்ன முடியுதோ அதை செஞ்சுக்கணும். இருக்கிற இடத்த நீட்டாக வச்சுக்கணுங்க. வேஸ்டேஜெல்லாம் கொண்டு போய் கொட்டிட்டு வந்துட்டேன். ஒரு பாத்திரம் 2 பாத்திரமாக இருந்தாலும் சரி, சிங்கில் பாத்திரம் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி தான் நினைக்கிறேன். நான் சொல்கிறது கரெக்டாக? நீங்கள் எத்தனை பேர் இதை மாதிரிலாம் நினைப்பீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் ஐட்டம்லாம் 1 2 நான் வச்சுருக்கேன். ரொம்பலாம் இல்லைங்க. எனக்கும் நிறையா வாங்கணுன்னு ஆசை தான். ஆனால் அதுக்கு இன்னும் பொருளாதாரம் நமக்கு இல்லை. வாங்க வேணாம். அதுக்காக ஒரு சில விஷயங்கள் நான் செஞ்சுக்கிட்டு தான் வரேன். என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா, நான் வச்சுருப்பேன் ஜாமான்லாம் வாங்கிட்டு வர காசு, இதை மாதிரி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு வரேன். அதில் நான் வாங்குவேங்க. இந்த கிளாஸ்லாம் ரொம்ப நாள் இல்லைங்க, ரொம்ப வருஷம் ஆகுது. அப்போ வாங்கினது தாங்க இதெல்லாம். ஆனால் அதை பத்திரமா நம்ம வச்சுக்கணும். ஏன்னா ஒரு பொருள் வாங்க எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது நமக்கு தாங்க தெரியும். அந்த கிளாஸ் ஐட்டமை கழுவி அதை நான் தனியாக தான் வைப்பேன். பாத்திரம் கவுக்கிற கூடையில் வைக்க மாட்டேங்க. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு அர்ஜென்ட்டில் அவசரத்தில் போய் எடுப்போம், இல்லை கொஞ்சம் டென்ஷனோடு போய் எடுப்போம். அப்போ கிளாஸ் ஐட்டம் உடையறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குங்க. அப்போ போய் நம்ம யாருக்கிட்ட சாரி சொல்ல முடியும்? கீழே விழுந்து உடஞ்ச தரைக்கு சொல்லுவோமா, இல்லை கிளாஸ் ஐட்டத்துக்கு சொல்லுவோமா உன்னை உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு? அதனால் எது செஞ்சாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணுங்க. டேபிள் டாப் மேலேயே ஒரு கிளாத்தை விரித்து அதில் அந்த கிளாஸ் ஐட்டத்தெல்லாம் நான் கவுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் எப்போவுமே சரி, நீங்கள் சில்வர் சிங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா, சில்வர்னு இல்லை, எந்த சிங்காக இருந்தாலும் சரி, கடப்பாக இருந்தால் கூடங்க, அதை நம்ம பாத்திரம் கழுவின உடனே கையோட ஒரு சோப்பு நார் வச்சோ இல்லை எண்ணெய் வச்சு யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு ஒரு கழுவி விட்டுட்டோன்னு வைங்களேன், எப்போவும் பளிச்சுனே இருக்கும். நமக்கும் கொஞ்சம் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்கிறோம்,
நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பொருளையும் வாங்கியிருப்போம், அதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிப்போங்க. பாருங்கள் எப்படி இருந்த கவுண்டர் டாப் இப்போ எப்படி நீட்டாக ஆகிட்டுன்னு பாருங்கங்க. அப்போ தான் நமக்கு மறுபடியும் வந்து அந்த கவுண்டர் டாப்பில் நின்று வேலை செய்யக்குள்ள ஒரு பேர்டன் தெரியாமல் இருக்குங்க. இல்லைன்னா என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி தெரியும். நமக்கே நாம் ஒரு உத்வேகத்தை கொடுத்துக்க வேண்டியதுதான். அப்போ தான் நம்ம வேலையும் நீட்டாகவும் இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். இது மாதிரி எத்தனை பேர் நினைப்பீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள்.